நம்ம பேரண்டிங்கில் பண்ணுற ஒரு சின்ன தப்பு கூட நம்ம குழந்தைங்களோட மென்டல் எமோஷன்ஸை எப்படி இம்பேக்ட் பண்ணுது, அது லைஃப் லாங் அவங்க ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொண்டு வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேரண்டிங் பண்ணுவோம். அதாவது சில பேர் அவங்க வளர்ந்த விதத்தை வச்சு பேரண்டிங் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்த விஷயத்த வச்சு பேரண்டிங் பண்ணுவாங்க. சில பேர் படிச்ச விஷயத்த வச்சு பேரண்டிங் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களோட பேரண்டிங்கும் ஒவ்வொரு டைப்பா இருக்கும். ஸோ ஜென்ரலா அந்த குழந்தைங்க எமோஷனலா சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்க குழந்தைங்க அப்படின்றது நம்ம ஒரு 3 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பீரியட்ல தான் குழந்தைங்க அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஃபைன் பண்ற பீரியட். ஸோ இந்த 3 வயசுலேருந்து இந்த 15 வயசு வரைக்கும் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரீசன் பேரண்ட்ஸ் மட்டும்தான். அவங்க நல்ல விஷயம் பண்ணாலும் அதோட கிரெடிட் பேரண்ட்ஸுக்கு தான் போகும். அவங்க ஏதாவது விஷயம் தப்பாக பண்ணாலும் அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பேரண்ட்ஸுக்கு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்க சில எமோஷனல் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் கிட்டே. அதுல ஜென்ரலா ஒரு 6 விஷயம் நம்ம சொல்லலாம். இது அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா சில விஷயங்கள், சில எமோஷனல் விஷயம் இருக்கும். அது சில பேருக்கு கிடைக்கும். அதாவது அவங்க ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள ரியாலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேரண்டிங்கும் ஒவ்வொரு டைப். ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு குழந்தைக்கு அவங்க எதிர்பார்த்த விஷயமே கிடைக்கும். ஆனா இன்னொரு விஷயத்துல, இன்னொரு எமோஷனல் சப்போர்ட்ல அவங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட் கிடைக்கும். சில பேர்னால மேல உள்ள எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்க முடியாதபடி இருக்கும். ஆனா கீழே உள்ள ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை குழந்தைங்க எக்ஸ்பெக்ட் பண்றதையே கொடுக்க முடியும். இங்க நான் சொல்றது ஜென்ரலா உள்ள அந்த எமோஷனல் சப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன ரியாலிட்டி அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க எந்த எமோஷனல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்றத மட்டும் பாருங்க. நீங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதே கொடுத்தீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஆப்போசிட்டா உள்ளதை கொடுக்கலாமா அப்படின்றத நீங்க பார்க்கணும். நீங்க ஆப்போசிட்டா உள்ளதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்க கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பேசிக்கா உள்ள அந்த 6 எமோஷனல் சப்போர்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு இந்த அப்ரிசியேஷன்ன்றது எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பா தேவைப்படும். ஈவன் நம்மளுக்குமே கூட ஏதாவது விஷயம் பண்ணாலோ, ஏதாவது வேலை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாலோ, நம்மளை எல்லாமே பாராட்டணும், ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும், நம்மளை எல்லாத்தையும் விஷ் பண்ணணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்றது நார்மல் தான். ஸோ குழந்தைகளுக்கும் இது கண்டிப்பா இருக்கும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இது தேவைப்படும். ஸோ குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன பொம்மை பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிராயிங் பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்கூல்ல ஏதாவது ஒரு டீசெண்டான மார்க் எடுத்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல சில குழந்தைங்களுக்கு அப்ரிசியேஷன் பதிலாக கிரிட்டிசைசேஷன் நடக்கும். அதாவது அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கப்போ அந்த விஷயத்த தேடி தேடி குற்றம் சொல்ற பெற்றோர்களும் இருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த விஷயத்துல ரொம்ப பெட்டரா இருந்திருப்பாங்க. நான்லாம் அவங்க எப்படி இருந்தேன் தெரியுமா, அந்த இதுல நீ 5% கூட நீ பண்ண மாட்டேங்கிற, நீலாம் என்னோட பையன் பொண்ணு அப்படின்ட்டு வெளியில சொல்லாத அப்படின்ற மாதிரி சில ஃபீட்பேக் வரும். ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னா கிரிட்டிசைசேஷன் நடக்குது. அப்ரிசியேஷன் கிடைக்க வேண்டிய இடத்துல கிரிட்டிசைசேஷன் நடக்குது. ஸோ இதனால ஃபியூச்சர்ல இப்படி இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியே வளர்க்கப்படுற குழந்தைகள் ஃபியூச்சர்ல, அதாவது ஃபியூச்சர்னா அடல்ட்ல ஒரு 18 வயசுக்கு மேல லைஃப் லாங் அவங்களோட பிஹேவியர் அவங்க லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா, அவங்க மேல ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும். அதாவது அவங்க பண்ற எந்த விஷயங்களும் கண்டிப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்றத அவங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பண்ண எந்த விஷயங்களும் கரெக்டா இல்லை அப்படின்றது தான் அவங்க இத்தனை வருஷமா ஃபீல் பண்ணியிருக்காங்க.
ஸோ இனிமேலும் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி புதுசாக எந்த விஷயத்தையும் அவங்களால பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க. அவங்க புதுசாக எந்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இது வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். அவங்களோட லைஃபே வந்து டோட்டலாக வந்து மாற்றிடும். ஸோ இந்த சின்ன வயசில் அவங்களுக்கு கிடைக்கிற அப்ரிசியேஷன் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா லைஃப் லாங் வந்து அவங்க வந்து ஒரு செல்ஃப் டவுட்டோடையே தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட். செகண்ட் என்ன அப்படின்னா லவ். குழந்தைங்க வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே நம்ம மேலே லவ்வாக இருக்கணும், நம்மளை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு லவ் கிடைக்கும். ஆனால் அதோட சேர்ந்து ஆப்போசிட்டாக உள்ள ரியாலிட்டியும் சில குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்ன அப்படின்னா பேரண்ட்ஸோட பொசசிவ்னஸ். அதாவது அந்த லவ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதோட சேர்ந்து என்ன அப்படின்னா எனக்கு இந்த விஷயம்லாம் நடக்கல, நான் சின்ன வயசுல எனக்கு இந்த விஷயம்லாம் கிடைக்கல, ஆனா உனக்கு அந்த விஷயம்லாம் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்ட்டு நாங்க நினைச்சதுனாலதான் உனக்கு அந்த விஷயம் கிடைச்சிருக்கு. இது வந்து என்னால பண்ண முடியாதது எல்லாமே வந்து கண்டிப்பா உன்னால பண்ண முடியணும் அப்படின்ற நினைச்சுதான் நாங்க வந்து உனக்கு கொடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சில ஃபீட்பேக் வரும். ஆனா அந்த குழந்தைக்கு அந்த விஷயம் வந்து தேவைப்படவே செய்யாது. அந்த இன்ஃபர்மேஷனோ அந்த விஷயமும் தேவைப்படாம கூட இருக்கலாம். ஆனா பேரண்ட்ஸ் வந்து அதை தாண்டி அதை வந்து இன்ஃபர்மேஷனையும் இவங்களால பண்ண முடியாத விஷயத்தையும் வந்து அவங்க சேர்த்து கொடுப்பாங்க. இது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பேர்டனாக தான் ஆகும். ஸோ இங்கே வந்து அந்த பொசசிவ்னஸ், அதை நான் பண்ண முடியாதது எல்லாமே பண்ண வைக்கிறேன் அப்படின்ற ஒரு இதெல்லாமே அந்த எமோஷன்ஸையும் சேர்த்து இந்த குழந்தைக்கு கொடுக்கறதுனால ஃப்யூச்சரில் அந்த குழந்தையோட பிஹேவியர் எப்படி அவங்களை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா, சின்ன வயசுல இந்த மாதிரி பொசசிவ்னஸோட வளர்க்கப்பட்ட குழந்தைகள் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்யூச்சர்ல அவங்க வந்து இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது தனக்கு வந்துட்டு ஒரு செக்யூரிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பொசசிவா வளர்க்கப்பட்ட குழந்தைகள் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா அட்டென்ஷன். அதாவது நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம மேல இப்போவும் வந்து நம்மளை கவனிக்கணும், நம்மளை பார்க்கணும், நம்ம மேல கேரிங்கா இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் உள்ளது. ஆனால் சில இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அட்டென்ஷனையும் தாண்டி ஒரு 2-3 ஸ்டெப் வந்து அதை தாண்டி போயிடுவாங்க பேரண்ட்ஸ். அதாவது அந்த குழந்தைய வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நீ வந்து இந்த டைம்ல இது பண்ணியிருக்கணும், ஏன் பண்ணலை. அதாவது எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் தப்பாக பண்ணாலும் அதையும் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இந்த டைம்ல நீ இது பண்ணியிருக்கணும், ஆனால் ஏன் பண்ணலை அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி அதில் வந்து அவங்கள வந்து மானிட்டர் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்கறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து அவங்க நினச்சதை விட ஆப்போசிட் ரியாலிட்டி. அதாவது அட்டென்ஷன் கிடைக்க வேண்டிய இடத்துல மானிட்டரிங் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வளர்க்கப்படுற குழந்தைகள் அவங்க ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்பவும் ஒரு பயத்தோடையே தான் இருப்பாங்க. அதாவது நம்ம யாராவது எங்கேயா தப்பு கண்டுபிடிச்சிருவாங்களோ, இந்த விஷயம் வந்து நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னா அதை கண்டுபிடிச்சி நம்மளை சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்தோடையே வந்து லைஃப் லாங் இருப்பாங்க. ஒரு ப்ரெஷரோடையே இருப்பாங்க. அதான் இந்த விஷயம் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ரெஷரோடையே இருப்பாங்க. ஸோ மென்டலாக இது வந்து லைஃப் லாங் அவங்களோட லைஃபையே வந்து இம்பேக்ட் பண்ணுது. சில பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த யூட்ரஸ் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எமோஷ்னல் விஷயம். அடுத்ததா என்ன அப்படின்னா ட்ரஸ்ட்டு. அதாவது தான் மேலே நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து குழந்தைங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக சில இடத்துல நடக்கும். அதாவது சந்தேகப்படுறது நடக்கும். நம்பிக்கைக்கு பதிலாக சந்தேகம் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து படுவாங்க.
ஏன்னா சின்ன வயசுல அவங்க வளர்ந்த விதத்தை வச்சுதான் அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட் வைக்கிறாங்களா இல்லை நம்பிக்கை வைக்கிறாங்களா அப்படின்றது வந்து தெரியும். ஸோ ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்துலையும் சந்தேகப்படுறது. உனக்கு 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இல்லை, நீ ஏன் 5:30க்கு வீட்டுக்கு வர, எங்கே போயிட்டு வர, நீ வந்து 9 மணிக்கு மேலே யார் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க, சாட்டர்டே சண்டேலாம் வந்துட்டு நீ எங்கே வெளியில் போகல, யார் கூட வெளியில் போகல. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அவங்களோட சந்தேகப்படுற மாதிரியே வந்து கொஸ்டின் கேட்குறது. ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரி பிஹேவியர் இருக்கும் அப்படின்னா, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ராவாங்க இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை கைட் பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லா குழந்தைகளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம். அந்த கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் சில பேர் வந்து அந்த கைடன்ஸையும் தாண்டி டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயத்துலையும் நீ இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணாதான் இது கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் இவங்க வந்து இன்புட் கொடுப்பாங்க. ஸோ ஃபுல்லாக ஓவராலாக இது கொடுத்துட்டு இது படி ட்ரை பண்ண உனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வேறு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அதில் வந்து 20 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 20 ஸ்டெப்ஸ்லையும் போய் இவங்க இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த குழந்தைக்கு கைடன்ஸ் கிடைக்க வேண்டிய இடத்துல டிக்டேஷன் நடக்குது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த குழந்தையினால செல்ஃபாக எந்த டிசிஷனும் எடுக்க முடியாத அளவுக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்புட் தேவைப்படும். ஆனால் அது கொடுக்கறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த டைமில் இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை தான் அந்த டிசிஷன் எடுத்து அவனுக்கு ஃப்யூச்சரில் பெரிய ஆளாகி ஃப்யூச்சரில் அவங்க தான் வந்து ஒவ்வொரு டிசிஷனும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவங்களால ஃபர்மாக ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி டிக்டேட் பண்ணி வளர்க்கப்படுற குழந்தைகள்னால ஃபர்மாக எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. அடுத்ததான் இன்னொன்று இருக்குது. அதாவது நம்ம குழந்தைங்களை கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. அதாவது லவ் வேலை, கேர் வேலை. ஸோ நம்ம குழந்தைங்களை கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேருக்கு பதிலாக கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அதாவது நீ இப்படி தான் இருக்கணும், ஸோ வீடு அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நீ அங்கே இப்படி தான் இருக்கணும், ஒருத்தங்கிட்ட பேசுறது நீ இப்படி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கேருக்கு பதிலாக அந்த குழந்தைக்கு வந்து கண்ட்ரோல் தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கப்படுற குழந்தைகள் வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த கண்ட்ரோல்னால வர ப்ரெஷரை வந்து வேற எங்கேயாவது காமிக்கணும். எப்படி வந்து அவங்க ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக இருப்பாங்க. அதாவது சில பேர் வந்து ட்ரக் அடிக்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுட் அடிக்ட்டு, ஒரு செக்ஸ் அடிக்ஷன், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு அடிக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து அடிக்ஷன் ஆகிடுவாங்க. அது வந்து அவங்களோட லைஃப்பையே வந்துட்டு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக ஆக்கிடும். ஸோ பெரிய அளவில் இல்லாட்டியும் சின்ன அளவுலையாவது கண்டிப்பாக அந்த அடிக்ஷன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து அந்த கண்ட்ரோல்னால வர எமோஷனல் ஆப்போசிட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஜென்ரலாக குழந்தைகள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சப்போர்ட்டுக்கு ஆப்போசிட் ரியாலிட்டி என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்டோட பர்செப்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி தான் இருந்தாகணும், அப்படி இருந்தால் தான் அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றது அந்த பேரண்ட்டோட பர்செப்ஷன். அது வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்றத அந்த பேரண்ட்டு தான் டிசைட் பண்ணும். ஸோ மானிட்டர் பண்ணுறது அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து கண்டிப்பாக நான் மானிட்டர் பண்ணி தான் ஆகணும், அப்படின்னா தான் என் குழந்தையோட லைஃப் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அது வந்து எந்த அளவில் இருக்கணும் அப்படின்றத அந்த பேரண்ட்டு தான் டிசைட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றது அந்த பேரண்ட்டு தான் வந்து முடிவு பண்ணும். ஸோ நான் ஜென்ரலாக உள்ள எமோஷனல் சப்போர்ட்டுக்கு என்ன ஆப்போசிட் ரியாலிட்டி அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன மாதிரி வேணும் அப்படின்றத அந்த பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணும்.
ஆனால் இந்த ஆப்போசிட் ரியாலிட்டி தான் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு கிடைக்குதுன்னா அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எமோஷனலாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்க. தேங்க்யூ.